ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூஷன் தான் 2018 கொஸ்டின் பேப்பரு பார்ட் 6. சரிங்களா? இதுக்கு முன்னாடி விட்டு பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் பார்க்காதவங்க லிங்க்கை நான் இந்த வீடியோவில் நான் தரேன். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. பிளேலிஸ்ட் தனியாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? குடிநீர் வடிகால் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணிங்க. ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 50. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அல்லோட்ரோபிக் மெட்டல். சரிங்களா? அல்லோட்ரோபிக் மெட்டல் அது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்றத 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எதை டிஃபைன் பண்ணுதுன்றதை பாருங்கள். அதாவது ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் இன் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லட்டிஸ் ஸ்ட்ரக்சர் டிபெண்டிங் அப்பான் டெம்பரேச்சர். அதாவது அல்லோட்ரோபிக் மெட்டல்னா ஒரு மெட்டல் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ்லையோ இல்லை கூலிங் ப்ராசஸ், அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுற தன்மை இருக்கும்போது, சரிங்களா, அந்த மெட்டலுக்கான டெம்பரேச்சர் ஒரு ஹீட் பண்ணும்போதோ இல்லை கூல் பண்ணும்போதோ அந்த மெட்டலில் டெம்பரேச்சர் மாறும்போது அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்முக்கு, அதாவது மாறுபட்ட தோற்றத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு மாற்றத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அல்லோட்ரோபிக் மெட்டல்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் அதுக்கான டெஃபினிஷன். அதான் சொல்லியிருக்காங்க. அல்லோட்ரோபிக் மெட்டல் அப்படின்னா என்னன்னா எக்ஸிஸ்ட் இன் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லட்டிஸ் ஸ்ட்ரக்சர் டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சர். சரிங்களா? ஹீட் பண்ணும்போது இல்லை கூல் பண்ணும் போதும், ஓகேங்களா, அது அந்த நிலையிலிருந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு மாறுதலுக்கு உருவாக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னது அல்லோட்ரோபிக் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் 50 அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அதுக்கப்புறம் 51 51வது கொஸ்டின் பாருங்க. The process used relieving internal stress which is previously set up in the metal work. சரிங்களா? அதாவது ரிலீவிங் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அந்த ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? விச் இஸ் ப்ரீவியஸ்லி செட்டப் இன் த மெட்டல் ஒர்க். ஓகேங்களா? அதாவது ஏற்கனவே மெட்டல் ஒர்க்கில் செட்டப் பண்ணியிருக்கிற இந்த ரிலீவிங் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எந்த ப்ராசஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்டு ஃபார் இன்க்ரீஸிங் த மெஷினபிலிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ். சரிங்களா? அதே போல் ஸ்டீலோட மெஷினபிலிட்டி நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது இந்த ஃபாலோவிங் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசிடி, அதில் எந்த ப்ராசஸ் யூஸ் ஆகும்? சரிங்களா? மெஷினபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்டீலோட மெஷினபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், அதே போல் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் பண்ணணும், மெஷினபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது இந்த 4த்தில் எந்த ப்ராசஸ் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? எந்த ப்ராசஸ் சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்பெராய்டைசிங். சரிங்களா? ஸ்பெராய்டைசிங் தான் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸ்பெராய்டைசிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அந்த ஸ்டீலோட மெஷினபிலிட்டி அதுக்கப்புறம் அந்த மெட்டலில் இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஸ்பெராய்டைசிங் ப்ராசஸ் தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி புரிஞ்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு மெமரியாக ஞாபகமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லேயே இந்த நார்மலைசிங், சைனைடிங், அன்னீலிங் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். கண்டிப்பாக இது யூஸ் ஆகும், கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது? நார்மலைசிங். நார்மலைசிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் தான். சரிங்களா? அதாவது எதுக்குன்னா ஒரு மெட்டல் பார்த்தீங்கன்னா அதோட எலிவேட்டட் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டலை ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அது அந்த மெட்டலே கூல் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணும். சரிங்களா? நார்மலைசிங்னா ஒரு மெட்டலை ஒரு எலிவேட்டட் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறதுக்கும், அதே மெட்டலை சேம் டைம் நார்மல் பொசிஷன், அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் நேம் தான் அது நார்மலைசிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நான் சொல்ல ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கிங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் செகண்டு அன்னீலிங். அன்னீலிங் அப்படின்னா இது வந்து ஒரு ஹீட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மெட்டலோட ஹார்ட்னஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, சரிங்களா. அதாவது அன்னீலிங் எதுக்குன்னா ஒரு மெட்டலை யூஸ் பண்ணுறது மூலயமா, ஒரு மெட்டலை வந்து ஹீட் பண்ணுறது மூலயமா அதோட ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. மெட்டலோட ஹார்ட்னஸ் கம்மி பண்ணுறதுக்கு அன்னீலிங் யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் அந்த மெட்டலோட டக்டிலிட்டி மற்றும் டஃப்னஸ், சரிங்களா. டக்டிலிட்டி மற்றும் டஃப்னஸ் இந்த ரெண்டுத்தையும் அதிகப்படுத்தவும் யூஸ் ஆகுது, ஓகேங்களா. அன்னீலிங்னா என்னது? ஹீட் மூலியமா, சரிங்களா. ஒரு மெட்டலை ஹீட் பண்ணுறது மூலயமா அந்த மெட்டலோட ஹார்ட்னஸை வந்து கம்மி பண்ணும், சரிங்களா. அதே சேம் டைமு ஹீட் பண்ணுறது மூலயமா அந்த மெட்டலோட டக்டிலிட்டி அண்டு டஃப்னஸ் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும், அதிகப்படுத்தும், சரிங்களா. அதான் வந்து என்னதுன்னா அன்னீலிங் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அன்னீலிங் ப்ராசஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, சரிங்களா. ஸ்டீலு, அல்லாயி, கேஸ்ட் அயன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னீலிங் ப்ராசஸ்க்கோட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான், சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சி ஆப்ஷன் பாருங்கள், சைனைடிங், சரிங்களா. சைனைடிங்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால் சைனைடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயான் பேஸ் அல்லாய் இருக்குது பார்த்தீங்களா. அயான் பேஸ் அல்லாயில் நம்ம வந்து ஹீட் மூலயமா சைனைடு சால்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி, சரிங்களா, ஒரு மெட்டலை, அதாவது அயான் பேஸ் அல்லாய் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டலை ஹீட் பண்ணுறோம். எப்படின்னா காண்டாக்ட் வித்து சைனைடு சால்ட்டு, சரிங்களா. சைனைடு சால்ட்னா அது உப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த கெமிக்கல் காம்பனண்ட்டு. ஸோ ஒரு அயான் பேஸ் அல்லாயை வந்து ஹீட் பண்ணுறோம். எப்படின்னா சைனைடு சால்ட்டோட ஹெல்ப்பு, அதை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வந்து ஹீட் பண்ணுறோம். ஏன் அதை கொண்டு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா வச்சிங்களேன், அது என்ன பண்ணோன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அயன் பேஸ் அல்லாய் மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற கார்பன் நைட்ரஜன், சரிங்களா, கார்பன் நைட்ரஜன் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப் பண்ணிக்கும் இந்த ப்ராசஸ் மூலயமா. அதுதான் வந்து சைனைடிங் ப்ராசஸ் சொல்லுவோம், ஓகேங்களா. புரியலாம், மறுபடியும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க, புரியும். சைனைடிங் ப்ராசஸ்னால் என்னது? அயன் பேஸ் அல்லாயை வந்து ஹீட் பண்ணுறோம் வித்து ஹெல்ப் ஆஃப், இல்லைன்னா காண்டாக்ட் வித்து சைனைடு சால்ட்டு, சரிங்களா. அயன் பேஸ் அல்லாயை வந்து சைனைடு சால்ட்டை உதவி கொண்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டலோட சர்ஃபேஸில் இருக்கிற கார்பன் அண்ட் நைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணப்படுது, சரிங்களா. அதுக்கு பேர் தான் சைனைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போது கோல்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா. அதாவது கோல்டு மைன்லாம் பார்த்தீங்களா, மைன்ஸில் வந்து தங்கச்சுரங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த தாதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கோல்டு மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேரும் சைனைடிங்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சைனைடிங் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகும், சரிங்களா. கோல்டு, சில்வரு, ஸோ அந்த நம்ம எடுத்துக்கிற அந்த தாதுக்கள் இருந்து, ஏன்னா அது எல்லாமே கலந்துருக்கும்ல, அப்போ சில்வரை மட்டும் தனியாக ப்யூர் பண்ணி எடுக்கணும், கோல்டை மட்டும் தனியாக ப்யூர் பண்ணி கரெக்டாக எடுக்கணும்னா நம்மளுக்கு சைனைடிங் ப்ராசஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் சைனைடிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்த கொஸ்டின் என்னது? 52, ஓகேங்களா. இதில் 51 கொஸ்டினில் 4வது ஆப்ஷன் பற்றி அவங்களே கொஸ்டினில் கேட்டாங்க, டெஃபினிஷன், சரிங்களா. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நமக்கு தெரியாது இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான், ஓகேங்களா. அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை சார்ந்தும் கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் 52, ஸ்டீல் கேன் பி ஹார்டன்ட் குயிக்லி பை த ப்ராசஸ் ஆஃப். இப்போ ஸ்டீல் இருக்குது, எந்த ப்ராசஸ்னால அது வந்து குயிக்காக வந்து ஹார்ட் ஆகும், சரிங்களா. ஃபாலோவிங் ப்ராசஸ், எந்த ப்ராசஸ்னால குயிக்காக வந்து ஹார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டீல் வந்து எந்த ப்ராசஸ்னால ஹார்ட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இண்டக்ஷன் ஹார்டனிங், சரிங்களா. இண்டக்ஷன் ஹார்டனிங் ப்ராசஸ் மூலயமா தான்
ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஹார்டாக மாறும். சரிங்களா? ஹார்டன்ட் குயிக்லி. அப்போது இந்த மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நைட் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நைட் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா, அதாவது இது வந்து ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தட் டிஃப்யூசஸ் நைட்ரஜன் இன்டு த மெட்டல் சர்ஃபேஸ். அதாவது இது வந்து ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. அது என்ன பண்ணுன்னா மெட்டல் சர்ஃபேஸில் வந்து நைட்ரஜனை வந்து டிஃப்யூஸ் பண்ணும். சரிங்களா? அதாவது நைட்ரஜன் என்ன பண்ணும், டிஃப்யூஸ், அது மேலே வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதனால என்ன ஆகும், மெட்டலோட சர்ஃபேஸ் வந்து ஹார்டன் ஆகும். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு மெட்டலை ஹார்டன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். பட் ஸ்டீலுக்கு வந்து எது வந்து அதாவது குயிக்காக சூட் ஆகுதுன்னா இண்டக்ஷன் ஹார்டனிங். அதாவது குயிக்காக ஹார்டன் பண்ணுறதுக்கு இண்டக்ஷன் ஹார்டனிங் வந்து யூஸ் ஆகுது. ஆனால் நைட் ட்ரேடிங்கும் ஒரு ஹார்டன் ப்ராசஸ் தான். சரிங்களா? இது என்ன பண்ணும், அந்த மெட்டலை ஹீட் பண்ணுறது மூலியமா நைட்ரஜன் டிஃப்யூஸ் பண்ணி மெட்டல் சர்ஃபேஸ் வந்து ஹார்டன் பண்ணும். சரிங்களா? அதுவும் நைட் ட்ரேடிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நைட்ரஜனை டிஃப்யூஸ் பண்ணுறதால நைட் ட்ரேடிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அதை நம்ம அப்படி சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்டீல் அலாய். சரிங்களா? லோ அலாய் ஸ்டீல், லோ ஸ்டீல் அலாய்ன்னு சொல்லுவோம். லோ அலாய் ஸ்டீல். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ரேடிங்க்கு வந்து அந்த ப்ராசஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? லோ அலாய் ஸ்டீல். வெறும் ஸ்டீலுக்கு வந்து இண்டக்ஷன் ஹார்டனிங். ஓகேங்களா? அப்போ நைட் ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ அலாய் ஸ்டீல், அதுதான் வந்து எக்ஸாம்பிள். அதுதான் யூஸ் ஆகும் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சைனைடிங் பற்றி நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதே தான், அதை நோட் பண்ணிக்கங்க. சைனைடிங்ன்றது அது வந்து ஒரு ஹீட், அதுவும் ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. நம்ம வந்து தாதுக்கள்லேருந்து பியூராக, அதாவது கோல்டு தாது இருக்குது பார்த்தீங்கன்னா, மைலில் பார்த்தீங்கன்னா கோல்டு தனியாக பிரித்து அடிக்கிறோம்ல, அதுக்கு வந்து யூஸ் ஆகுது ப்ராசஸ் வந்து சைனைடிங். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, கார்பரைசிங் இருக்குது. கார்பரைசிங் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அயர்ன் அல்லது ஸ்டீலு. சரிங்களா? அதில் வந்து அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேங்களா? கார்பனை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். சரிங்களா? இல்லை கார்பன் சார்ந்து இருக்கிற மெட்டீரியல்ஸ், அதை சம்மந்தமான தாது, அது அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெம்பரேச்சர் நடக்கும்னா 850 டிகிரிலேருந்து 1000 டிகிரி வரைக்கும் இது நடக்கும். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலை வந்து ஹார்டனிங் பண்ணுற ப்ராசஸ் தான். சரிங்களா? இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்டனிங் பண்ணுற ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஹார்டனிங். ஆனால் சைனைடிங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுவும் ஒரு விதமான ஹார்டனிங் சொல்லுவாங்க. ஆனால் பியூரிஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி எய்ம் சைனைடிங்ன்றது மட்டும். ஆனால் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனிங் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 52வது கொஸ்டினுக்கான விளக்கம். ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணுவோம். 53வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஹார்டனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இண்டக்ஷன் ஹார்டனிங் எதுக்கு யூஸ் ஆகுது, அது வந்து ஹார்டன் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சரு. ஹார்டனிங் சர்ஃபேஸ் ஆஃப் ஒர்க் பீஸ் அப்டைன் த ஹார்ட் அண்ட் வியர் ரெசிஸ்டன்ட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஒரு மெட்டல் சர்ஃபேஸை வந்து ஹார்டன் பண்ணுறதுக்கு வந்து இண்டக்ஷன் ஹார்டனிங் வந்து யூஸ் ஆகுது. அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், மெட்டல் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், தேய்மானம் அடையாமல் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கும். சரிங்களா? அதான் வியர் ரெசிஸ்டன்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதான் 53வது கொஸ்டின் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 54வது கொஸ்டின் பாருங்க. கிப்ஸ் ஃபேஸ் ரூல். சரிங்களா? அதோட எக்ஸ்பிரஷன் எஃப் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு. சரிங்களா? கிப்ஸ் ஃபேஸ் ரூல் கேட்குறாங்க. கிப்ஸ் ஃபேஸ் ரூலுக்கு அவங்க வச்ச நோட்டேஷன் எஃப். இந்த எஃப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சி மைனஸ் பி ப்ளஸ் 2. இதுதான் அதுக்கான ஆன்சர். அதாவது எஃப் ஈக்குவல் டு, நம்ம சம்டைம்ஸ் கிப்ஸ் ஃபேஸ் ரூல் பார்த்தீங்கன்னா ஜீன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் நோட்டேஷன் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா. கிப்ஸ் ஃபேஸ் ரூல் ஜீன் ஈக்குவல் டு
சி மைனஸ் பி ப்ளஸ் டூ அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து எஃப்னு சொல்லியிருக்காங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சரிங்களா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே மைனஸ் வரணும், எங்கே ப்ளஸ் வரணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சி மைனஸ் பி ப்ளஸ் டூ, சின்னானது நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இன் த given in the problem. சரிங்களா? நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். பீனா நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். சரிங்களா? ஃபேஸஸ்னா என்னது? இந்த நம்ம மாறுபாடு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு ஃபேஸ்லேருந்து இப்போ ஐஸ்லேருந்து வாட்டர்லேருந்து எவாபரேஷன் சொல்லுவோம்ல, அதுதான் ஃபேஸஸ். நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், நம்பர் ஆஃப் நிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் எஃப்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்லுவோம். ஓகேங்களா? எஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஃபார்முலா இதுதான். கிப்ஸ் ஃபேஸ்களுக்கான ஃபார்முலா சி மைனஸ் பி ப்ளஸ் டூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெரிலியம் இஸ் யூஸ்டு சீப்லி ஆஸ் அன் அலாய் அடிஷன் டு காப்பர் ஃபார் ப்ரொடியூசிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பெர்லியம் என்ற அந்த காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அலாய் அடிஷன்னா ஃபார் காப்பர் ப்ரொடியூசிங். காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பெர்லியம் வந்து ஒரு சீப் மெட்டலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தோன்னா ஒரு அலாய் அடிஷன் தான். அது வந்து எதுக்குன்னா காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்போது இது வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் மேக்னெட்டிக் அண்ட் நான் ஸ்பார்க்கிங் அலாய். அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அலாய் அடிஷன்னா அதோட பர்பஸ் என்ன, அந்த பெர்லியத்தோட அடிஷன் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏன் அந்த அலாய் அடிஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க? பெரிலியம் நான் மேக்னெட்டிக் தன்மை இல்லாமல் இருக்கணும். அதே போல் நான் ஸ்பார்க்கிங் அலாய். சரிங்களா? ஸ்பார்க் அதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? காந்தத்தன்மையும் எளிதில் தீப்பிடிக்கிற தன்மையும் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் எதோட வேலை? பெர்லியத்தோட வேலை. ஓகேங்களா? காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இது வந்து ஆட் பண்ணப்படுது. இது வந்து ஒரு அலாய் அடிஷன். சரிங்களா? நான் மேக்னெட்டிக் அண்ட் நான் ஸ்பார்க்லிங் அலாய். இதுதான் 55வது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 56. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெட்டல்ஸ் கேன் பி ஈஸிலி ட்ரான் இன்டு ஒயர்? ஓகேங்களா? எந்த மெட்டலு நம்ம ஒயராக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா காப்பர். ஏன்னா நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒயரிங்னாலே காப்பர் தான். சரிங்களா? அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஒயர்னா என்னது? ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அதே போல் மற்ற மெட்டலுக்கு வந்து அது கிடைக்குமா? அந்த ஸ்ட்ரென்த் இருக்குமா? இருக்காது. சரிங்களா? நம்ம காப்பரை தான் நம்ம ரொம்ப தின்னாக மாற்றினாலுமே அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். தின்னானது மெல்லிஸா. ஓகேங்களா? நமக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாலாம் இருக்குது. ஆனால் அது சீக்கிரமாக நம்ம கையில் பிரேக் பண்ண முடியாது. கட்டிங் பிளேடு வச்சு தான் பிரேக் பண்ண முடியும். அப்போ ஸ்ட்ரென்த்து பார்த்துங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம காப்பர் மெட்டீரியல் தான் ஒயராக மாற்ற முடியும். சரிங்களா? அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. அதுக்கப்புறம் 57 கொஸ்டின் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் த ஸ்பின் மூமெண்ட்ஸ் அசோசியேட் வித் 2 sets ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அலைன்டு. அதாவது ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் கேஸில் ஸ்பின் மூமெண்ட்ஸ் அசோசியேட் வித் 2 sets ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? ஸ்பின் மூமெண்ட் அளவுக்கு ஸ்பின்னானது ஒரு மாதிரி இப்படியும் போயிட்டு வரும். ஆட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றத இங்கே கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள். parallel to each other. ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இன்கேஸ் ஆஃப் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபெர்ரோமேக்னெட்டிக் அப்படின்றதுல இருந்துச்சிங்கன்னா ஸ்பின் மூமெண்ட்ஸ் அசோசியேட் வித் 2 sets ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? 2 அணுக்களில் 2 sets ஆஃப் அணுக்களில் வந்து இந்த மாதிரி ஃபெர்ரோமேக்னெட்டிக் அந்த கேஸில் இருந்துச்சுன்னா ஸ்பின் மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. parallel to each other அப்படி தான் இருக்கும். சரிங்களா? parallel to each other. அடுத்தது கோர் பிரிண்ட்ஸ் ஆர் யூஸ்டு. 58வது கொஸ்டின். கோர் பிரிண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குன்னு கேட்குறாங்க. எதுக்கு யூஸ் ஆகுது? சப்போர்ட் அண்ட் லொக்கேட் த கோர் இன் த மோல்டு. ஓகேங்களா? நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா மோல்டு, அதில் வந்து கோர் பிரிண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் லொக்கேட் பண்ணுறதுக்கு. இந்த கோர் வந்து சரிங்களா, கோர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத லொக்கேட் பண்ணுறதுக்கும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்ம இந்த மோல்டு, அந்த மோல்டில் வந்து நம்ம
பண்ணுறோம்ல, மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்ல, அங்கே வந்து கோர் பிரின்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சப்போர்ட் அண்ட் லொக்கேட் த கோர், அதுக்கு தான். ஓகேங்களா, அது எந்த இடத்துல இருக்குது அதுக்கான சப்போர்ட் கொடுக்குறது தான் என்னது கோர் பிரின்ஸ். சரிங்களா, அதுதான் யூஸ் பண்ணுறாங்க, அதுதாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது 58வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 59வது கொஸ்டின். Surfaces to be left unfinished or to be painted. Surfaces to be left unfinished or to be painted. இப்போ நம்ம ஒரு மெட்டல் உருவாக்குறோம், அதில் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குது, இன்னும் ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னா அது எந்த கலர் கொண்டு பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எந்த கலர்னா பிளாக். சரிங்களா, இன்னும் அன்ஃபினிஷ் ஆகலை அப்படின்னா அது எந்த கலரில் பெயிண்ட் அடிப்பாங்க? பிளாக் கலரில் பெயிண்ட் அடிப்பாங்க. சரிங்களா, இதுதான் 59வது கொஸ்டினுக்கான ஆன்சரு. 60வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a process employed to produce seamless tubing is known as. ஓகேங்களா, a process employed to produce seamless tubing is known as. ஓகேங்களா, எந்த ப்ராசஸ் மூலியமா நம்ம சீம்லெஸ் டியூபிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது எந்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைர்சிங். சரிங்களா, பைர்சிங் ப்ராசஸ் மூலியமாக தான் நம்ம சீம்லெஸ் டியூபிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது ஹாட் ஸ்பின்னிங்னா என்ன இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஹாட் ஸ்பின்னிங் அப்படின்னா என்னன்னா, ஹாட் ஸ்பின்னிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேத் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்பின்னிங் ஏ பீஸ் ஆஃப் மெட்டல் ஆன் லேத். சரிங்களா, ஒரு லேத்தில் ஒரு மெட்டலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்பின் ஆகும். ஸ்பின்னா ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகிறது தான் ஸ்பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு ஷேக் மாதிரி பண்ணணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு லேத்தில் ஒரு மெட்டலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ ஒரு ஸ்பின், அதாவது அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ஒர்க் பீஸை வந்து லேத் மூலயமா. அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு ஹை ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா, ஹை ஃப்ளேம் ஹீட்டு அந்த ஒர்க் பீஸ் மேலே அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பை அந்த மெட்டலுக்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா, அதாவது ஒரு ஒர்க் பீஸை லேத் மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பின் மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பீஸ் மேலே என்ன பண்ணுவாங்க, ஹை ஃப்ளேம் ஹீட்டை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த மெட்டலை டிசைடு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு நேம் தான் ஹாட் ஸ்பின்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் அப்படின்னா இது வந்து ஒரு மெட்டல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டல் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு த்ரூ. சரிங்களா, அதாவது டைஸ் மூலயமா. இப்போ ஒரு ரா மெட்டல் இருக்குது, அந்த ரா மெட்டல் எடுத்துகிட்டு டைஸ் இருக்குது பார்த்தீங்களா, டைஸில் வந்து ஒரு வச்சுட்டு அந்த டைஸ்குள்ளே வச்சுட்டு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ரெக்வர்ட் ஷேப்பு கொண்டு வரதுக்கு பேர் தான் அது எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு பைப் எடுத்துக்கோங்க, சாதாரணமாக பிவிசி பைப் இருக்குல்ல, அந்த பிவிசி பைப் மேக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் நேம்லே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் தான். அதாவது எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்னா அது பைப்பை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. இந்த பிவிசி பைப்பு, மெட்டல் பைப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 61 கொஸ்டின். ரோட்டரி சேவேஜிங் இஸ் த ஆப்ரேஷன். சரிங்களா, ரோட்டரி சேவேஜிங்ன்றது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன ஆப்ரேஷன் பாருங்க. ஆப்ஷன் பி, பார்ட் டு ரெடியூஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் ராட்ஸ் அண்ட் டியூப்ஸ். ரோட்டரி சேவேஜிங்ன்றது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ராட் இருக்குது பார்த்தீங்களா, ராடு டியூப்ஸு, இந்த டியூப்ஸோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் ரோட்டரி சேவேஜிங் என்ற ஆப்ரேஷன் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா, the rotary savaging is the operation part to reduce the cross sectional area of rods and tubes. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதில் முக்கியமாக நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு படிக்கும் போது. சரிங்களா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இதெல்லாம் நோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதில் வந்து ஆப்ஷன் டி சொல்ல மறந்துட்டேன், ரோலிங் வந்து சொல்ல மறந்துட்டேன். ரோலிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் தின் லேயராக வந்து உருவாக்கும். ஓகேங்களா, நம்ம படிச்சிருப்போம், இந்த மாதிரி ஒரு 2 ரோலர் இருக்கும்,
அந்த ரெண்டு ரோல் இடையில ஒரு மெட்டல் ஒர்க் பீஸை வந்து விடுவாங்க, இப்படி வைப்பாங்க. வச்சுட்டு அந்த ஒர்க் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தின் லேயராக வெளியே வரும். சரிங்களா? இந்த ரெண்டு ரோலரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகும். ஒன்று கிளாக் வைஸு, இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் ரெண்டு ரோலர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம இந்த கரும்பு ஜூஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அது அந்த மிஷின் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்பு ஃபஸ்ட் நம்ம உள்ளிடும் போது ஆகும், அந்த பக்கம் போகிறப்போ ரொம்ப தின்னாக வெளியே வரும்ல, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம பெரிய பெரிய ஸ்டீலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலராக ரோலிங் மெட்டீரியலாக எடுத்துகிட்டு போவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. சரிங்களா? அதாவது மெயினாக ரோலிங் அந்த ப்ராசஸ் என்னது, ஒரு மெட்டீரியலை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தின்னாக மாற்றி அதை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. சரிங்களா? அந்த ப்ராசஸ் நேம் தான் ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா மெட்டலுக்குமே அப்ளை ஆகுமா சொல்ல முடியாது. சரிங்களா? குறிப்பிட்ட மெட்டலுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ரோலிங் ப்ராசஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி பெட்வீன் த கேப் ஆஃப் டூ ரோலர்ஸ், ரெண்டு ரோலர்ஸுக்கு இடையில ஒரு ஒர்க் பீஸை வந்து செட் பண்ணிவிட்டு அதை வந்து கண்டினியூஸாக விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு தின் லேயராக வெளியே வரும். ஓகேங்களா? அதை வந்து ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ரோலிங் ப்ராசஸ். இந்த ரெண்டு ரோலர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்லையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு லாங் தின் லேயராக வந்து உருவாக்கி அதை ரோல் பண்ணி அந்த மெட்டலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் ரோலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோலிங்க்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நோட் பண்ணி மறுபடியும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம பார்ட் 7 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.